வீடு வாங்குறோம். ஏதோ ஒரு நாள் சொத்து குப்பு வழக்கில் அவங்க போயிடுறாங்க. நம்ம பார்க்கிறோமே, கோடி கோடியா சேர்த்து வைத்தவர்கள் அந்த பொருள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு போய் சேருகிறது. பரிதானங்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, டோன்ட் கோ ஃபார் பிரைட். வேண்டாம், வேண்டாம். நீ சொல்லலாம் ஒருவேளை அது அவருக்காக, அது இவருக்காக, அது கூட தவறுதானே. அங்கிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை பி கண்டென்ட்மென்ட். நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட, ஐயா இது எனக்கு ஒத்து வராத ஒன்று, இதுல நான் தலையிட விரும்பவில்லை. சொல்லி பாருங்க, நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதுல உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? வேண்டாம். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரத்தில் அதை நான் சந்தித்தேன். இந்த வாரத்தில் பி a wise man always have a contentment. ஒரு அதாவது நிறைவான வாழ்க்கையை விரும்புகிறவன், நிறைவா இருக்கிறவன். அது சொல்லப்பட்டவுடன் ஒரு ஞானம் உள்ளவன் யார் என்றால் தேவன் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இங்க சொல்லப்பட்ட சரியான வார்த்தை என்னவென்றால், கவனிங்கள், faithful love. ஒரு உண்மையான அன்பு இருக்கும் என்றால் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப வாசிக்கிறேன், 20:6. அந்த வார்த்தை தங்கள் தயாளத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய எதையும் நீங்க பிரசித்தப்படுத்த வேண்டாம். நான் இப்படி பண்றேன், டோன்ட். உங்களை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்ல வந்த வார்த்தை faithful love. உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களை, அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை பிரசித்தப்படுத்த மாட்டார்கள். இன்னைக்கு பாருங்களேன், எத்தனை வகையான போஸ்ட் கொடுக்கிறது இந்த போஸ்டர்ல. அவங்க பேருக்கு பின்னால எத்தனை எழுத்துக்கள், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், நிறைய தேவையற்ற. திரும்ப சொல்றேன், a wise man never focus himself. ஞானம் உள்ளவன் என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்த மாட்டான். நீங்க மறைந்திருங்க, உங்க ஞானமே உங்களை வெளிப்படுத்தும். நீங்க மறைந்திருங்க, உங்களுடைய காரியங்களை உங்களை வெளிப்படுத்தும். டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு ஞானம் உள்ளவன் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே தெளிவா இருப்பான். ஒரு டிலிஜியன்ஸ், ரொம்ப தெளிவா இருப்பார். நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது ஒரு வார்த்தை இருக்கிறது, எறும்பு பத்தி சொல்லி இருக்குது. எறும்பு பத்தி, எறும்பு சின்னதுதான், அந்த ரொம்ப ஞானம் உள்ளது.